எங்க கம்னா வந்து ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். 9 மணி ஆச்சு. நான் இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், ட்ரெஸ் கூட மாத்த பண்ணிட்டு இருக்கேன். ஏர்போர்ட் பக்கத்துல தான் டக் டக்னு ஆன் த ஸ்பாட்ல ஃபைனை போட்டுறாங்க. ரோட்ல அனாதே நடந்து போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக். ரொம்ப நாள் கனவு நிறைவேறின மாதிரி இருக்கு. வந்து டிஆர்எஃப் எங்கே கம்னா வந்து ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ரூமில் இருக்கும் கோயம்புத்தூரில். ஸோ டைம் வச்சுனா டைம் வந்து 8:52 ஆச்சுங்க. ஸோ வந்து டிஆர்எஃப் இன்றைக்கி என்ன பிளான்னா, ஜடே கார் மியூசியம் போகிறோம். அண்ட் வந்து பக்கத்துலேயே இன்னொரு கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே போகிறதாங்க ஒரு பிளான் இப்போதைக்கு. ஸோ வந்து யார் யார் போகணும்னா நானும் மச்சான் தான் போகிறோம். ஸோ வந்து யாருன்னா விசால் அவங்க வேறு. ஸோ அவங்க கூட தான் போகிறோம். நம்ம சேனல் எப்படி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு அந்த நேற்று வந்து ஒரு 9:30 தான் ரீச் ஆகிட்டோம். ரூம் வச்சு ஒரு 10 o'clock ஆச்சு. அப்புறம் அப்படி இப்படி பேசிட்டு படுக்கிறது ஒரு 2 மணி ஆச்சு. ஸோ வந்து டிஆர்எஃப் போக போக மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். பிளாக் காஃபி இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், ட்ரெஸ் கூட மாற்ற பண்ணிட்டு இருக்கேன். 9 மணி ஆச்சு. சட்டையை கம்ஃபர்டபுளாக நான் தான் சொல்றேன், சட்டையை போட்டுவேன். சட்டையை டீ குடிச்சு நான் பாத்ரூம் போகணும். சட்டை போட்டு வந்து உட்காந்து என்ன பண்ண போறேன்? கிளம்பலாம், அவ்வளோதான். அதான் லீவ் போடுறா போட்டேன். இன்னைக்கு எப்படி லீவ் போடுறது? 1 day ஜாலியாக சுற்றிட்டு வருவாங்க. டிஆர்எஃப் எங்கெல்லாம் கோயம்புத்தூரில் தான் இருக்கும். அது வந்து மேப் போட்டாச்சு. வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜடே கார் மியூசியம் தான் போகிறோம். மச்சான் வாடாடே. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 கிலோமீட்ரு ஜடே கார் மியூசியம், அப்புறம் வந்து கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம். ஸோ இது 2 தான் போகிறோம் இப்போது. ஸோ வந்து 14 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ வந்து யார் யார் போனால் நானும் மச்சான் தான் போகிறோம். இந்த ரோட்டில் தான் அப்படி தான் வந்து நடந்து போயிட்டுருப்போம். பைக்லாம் இல்லாமல் ஒரு ஏக்கத்தோடு இந்த ரோட்டில் நடந்து நிறைய வாட்டி போயிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து கேஎம்சி வச்சு தான் பக்கத்தில் இருக்குது. அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ வந்து நம்மளாலாம் வந்து ஒரு பைக் கூட வாங்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து பைக்கை வாங்கிறது தான் வந்து வந்ததே சொல்லப்போனால் வேலைக்கு. ஸோ வந்து அந்த டைமில் கொஞ்சம் பைக் வாங்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா அவினாசி ரோட்டில் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் நம்ம ரூம் இருக்குது. ஆனால் வந்து மாடியில் போய் நின்னாலே ஏரோப்ளைன்லாம் நல்லா தெரியும் கிளியராக. ஆனால் வந்து இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க டிராஃபிக் போலீஸ்லாம். வந்து டக் டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டில் ஃபைனை போட்டுடுறாங்க. ஸோ வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கே இருந்தாலும் வாங்க. ஸோ அதுதான் பெட்டர். ஸோ வந்து நான் காலையிலேருந்து சாப்பிட்ற டைம் வச்சுன்னா டைம் வந்து 10:45 ஆச்சு. நியூ இயர்க்குலாம் இந்த ரோட்டில் அனாதே நடந்து போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக்லாம் இல்லாமல். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பைக் ஓட்டணும். ரொம்ப நாள் கனவு நிறைவேறின மாதிரி இருக்கு. டிராஃபிக் சிக்னல் ரூல்ஸு மீறினோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃபைன் விழுவுங்க. ஏன்னா நான் முன்னே டைம் வரும்போது ஃபோட்டோலாம் பிடிச்சி அந்த நம்ம ஃபைன் செக் பண்ணுவோம்லங்க, இந்த ஃபோட்டோலாம் போட்டிருந்து இவ்வளோ ஃபைன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்து ஜாக்கிரதையாக தான் போய்க்கணும். கீழமேடு 2, காந்திபுரம் 8 கிலோமீட்டர், உக்கடம் 9 கிலோமீட்டர், கோவை குற்றாலம் 43 கிலோமீட்டருங்க. ஸோ வந்து பார்ப்போம் குற்றாலம் போவோமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மியூசியம் போவோம். ஃபஸ்ட்டு ஜடே கார் மியூசியம் ஃபஸ்ட்டு போவோம். நான் விளாக்லாம் ரொம்பலாம் இழுக்க வந்து ஓர் அடிக்க நான் விரும்பலை. அப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி வரும். ஸோ வந்து அதனாச்சும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காச்சும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஸோ வந்து கண்டென்ட் நல்லா இல்லைனாலும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் அப்படி பண்ணுவேங்க. ஸோ கண்டென்ட் நல்லா இல்லை, இது சேஞ்ச் பண்ணுங்க, அது சேஞ்ச் பண்ணுன்னா கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ வந்து டிஆர்எஃப் நீங்கள் தாங்க அதுக்கப்புறம் சொல்லணும் கண்டென்ட்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ வந்து இது நல்லா இல்லை ப்ரோ, இது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், எப்படி அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். அது இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்ணே. ஏகப்பா எந்தளவு வந்து வளர்ந்துருச்சு. வெளியெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னு. அந்த எல்லைக்கே 10 வர மாதிரி தான். இன்னும் அடுத்து காரு எல்லாம் ஏரில் பறக்க ஆரம்பிச்சிட்டு போல. இதுக்கப்புறம்லாம் காரு பைக் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க போல ஏரில் பறக்கிறது. பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க. நிறைய அழகழகான வண்டிலாம் இருக்கும். ஸோ வந்து அதை போயிட்டு பார்ப்போம்.
ஆனால் வந்து டிஆர்எஃப் அட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜடே மியூசிக் வந்தாச்சு. ஸோ வந்து என்னதுன்னு பார்க்கலாங்க. உள்ளே போயிட்டு ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கன்வியூ பண்ணுறேன். எத்தனை டிக்கெட் வேணும்? ஒன்று எவ்வளோ? 175 ஒரு ஆளுக்கு கார். 175 2 பேர். கார் சயின்ஸ்னா காம்போ அது வேணுமா இல்லை கார் மட்டும் போதுமா? புரியல. கார் அண்ட் சயின்ஸ்னா காம்போ டிக்கெட் இருக்கு அது வேணுமா இல்லை கார் மட்டும் போதுமா? கார் மட்டும் போதும். மொபைல் நம்பர் சொல்லுங்க. கார் அண்ட் சயின்ஸ் என்ன இருக்கும்? என்ன இருக்குமா எவ்வளோன்னு கேட்குறீங்க? இல்லை அதில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். சயின்ஸில் வந்து டிடிஆரோட இன்வென்ஷன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இல்லைன்னா அந்த டைமில் வீடியோ ஒரு பார்த்துட்டு எது வேணுமோ டிசைட் பண்ணுறேன்னு கேட்குறேன். கார் மட்டும் போட்டு மொபைல் நம்பர் வீடியோ அலோடு இல்லையா? இங்கே எடுத்துக்கிட்டீங்களா? டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணுங்க. ஸோ வந்து டிஆர்எஃப் அட் லாஸ்ட் வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோனா 175. ஸோ வந்து 350 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து உள்ளெலாம் அலோவ் கிடையாதுங்க. ஸோ வந்து இங்கே மட்டும் தான் பேச அலோடு, உள்ளே அலோவ் கிடையாது. அண்ட் வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு உள்ளே வந்து ரீல்ஸ் மட்டும் சம்திங் இது மாதிரி எடுத்துக்கலாமா. அது வந்து இது மாதிரி பேசுகிறது அலோவ் கிடையாது. ஸோ வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. சரி வாங்க உள்ளே போய்ட்டு என்ன பார்ப்போம். ஸோ வந்து உள்ளே பேசுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பேசலாச்சு. ஸோ வந்து ஒரு ஆளுக்கு 175 வாங்கிட்டாங்க. ஸோ வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே பேசுறதுக்கு அளவு இல்லைன்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து ரொம்பலாம் பேச மாட்டோம். அப்படி வீடியோ மட்டும் நம்ம போய் பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம குதிரை வண்டி. முன்னாடிலாம் வந்து ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணி வந்து வச்சுருவாங்க. குதிரை வண்டி இங்கே பாருங்க, பழைய காலத்து ஹெல்பிங்கெலாம் வருது. இந்த மாதிரி காலம் ஸோ வந்து மோட்டார் சைக்கிள், ஹெவி காரு, ஹெவி கண்ட்ரோல், இந்த மாதிரி கார்லாம். வீடியோ காமிக்கிறாங்க. டோன்ட் டச் இருக்காங்க. இந்த வண்டி வந்து எப்படி ரன் ஆகுன்னு சொல்லிட்டு இதில் போட்டுறாங்க. ஸோ வந்து நான் கார்டூன் பார்க்க போகிறோம். அப்படி திருப்பி கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து அப்படியே உள்ளே போகலாம். நான் ஒரு காரு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட லென்த்தை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், டொயோட்டோ சீரீஸில் பட்டர்ஃப்ளை டோரா.
இது வந்து டொயோட்டா கம்பெனியில் பட்டர்ஃப்ளை டோர். இங்கே எப்படி இது பாருங்க, சிரா. ஸோ வந்து காரோட இன்ஜின்ஸ்லாம் பார்க்கலாமா? இது வந்து Fiat 600 மாடல். இது பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு இந்த காரு. நேரில் பார்க்குறது செம்மையாக இருக்குங்க இந்த காரு. இங்கே பாருங்க பைக்கு, BMW கார் பைக். இது வந்து ஆடி காரு. வந்து பழைய மாடல் கார்லாம் பற்றி ரொம்பலாம் தெரியாதுங்க, ஏன்னா பார்க்கறது சூப்பராக இருக்கும். பழைய காலத்து மாடல் கார்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. இந்த காரை பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த ஆக்சிலேட்டர், ரேஸு, பிரேக்கு, இங்கே வந்து ஸ்டேரிங், அவ்வளோதான். முன்னாடி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து 2 பேர் போகலாம். இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார். To our girls, 5 million and 40 naughty shorty. Baby girl, all my girls, Thunderbolt say, well, I'm on the way, the time cold, I wanna be keeping you warm. I got the right temperature to shelter you from the storm. Hold on, girl, I got the right tactics to turn you on. And girl, wanna be the papa, you can be the mom.
வீடியோலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நிறைய சூப்பர் கார்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பழைய மாடல் காரு, 80s கார்ஸ், 90s கார்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எனக்கு காரை பத்தி ரொம்பலாம் தெரியாது. பட் ஆனா எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியும் நல்லாவே. பட் ஆனா பழங்காலத்து கார்லாம், பழைய மாடல் கார்லாம் பார்க்கறது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கார் வாங்கணும் போல தோணுதுங்க. அந்த லாம்பர்கினி பார்த்திருப்போம், ஃபெராரி பார்த்திருப்போம், மஸ்தான் ஜிடி அது பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பென்ஸ் கார் எல்லாம் பார்த்திருப்போம். அதான் ரோல்ஸ் ராய்ஸ் கார், அப்புறம் ஆடி கார்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீரான்னு சொல்லிட்டு ஒரு கார், டொயோட்டா சீரிஸ்ல பட்டர்ஃபிளை மாதிரி டோர் வரல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ லாம்பர்கினி பார்த்தோன்னே செம்மையா இருந்துச்சு அந்த கலரு. அப்படியே இந்த கார்லாம் நேர்ல பாப்பனான் இருந்துச்சு. பட் ஆனா நேர்ல பார்த்துட்டேன். ஐ எம் சோ வெரி ஹாப்பிங்க. நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம். ஸோ நம்பிக்கையோட இருப்போம். ஸோ நல்லதே நடக்கும். ஸோ இந்த டிஆர்எஃப்ஐ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மட்டும் தட்டி விடுவோம். டிஆர்எஃப்ஐ அந்த பெல்லைக்கான மட்டும் தட்டி விட்டுவோங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் அப்பதான் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ டிஆர்எஃப்ஐ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ டிஆர்எஃப்ஐ பைக்ல எவ்வளவு வேகமா போகலாம், பொறுமையா போகலாம், பார்த்து சேஃபா இருங்க. அதில் ஹெல்மெட் போடாம யாரும் வண்டி எடுக்காதீங்க. ஸோ பார்த்து சேஃபா இருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பார்த்து சேஃபா இருங்க. பாய்.